ஓய் உங்களத்தான் நல்லா படுத்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு போன் நோண்டிட்டு இருக்கிறது. சொல்ற டிப்ஸ்ல ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபாலோ பண்றது இல்ல. இதுல எனக்கு மாறவே இல்ல, ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல அப்படின்லாம் சொல்றது. நேச்சுரல் ஃபேஸ் பேக்னாலே கொஞ்ச நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணணும். உனத்தையும் ஃபாலோ பண்ணாம என்னவே வந்து குறை சொல்லக்கூடாதுங்க. நைட்லாம் போன் நோண்டுறனாலயோ இல்ல நைட்லாம் கண் முழிச்சனாலயோ கருவளையம்லாம் வந்திருக்கும். அப்புறம் குட்டிய பிம்பிள்ஸ் வந்திருக்கும். அதை அப்படியே சும்மா விடாம அதையும் கையை வச்சு நோண்டி பிளாக் ஆக்கிருப்போம். இது எல்லாத்தையும் போகிறதுக்கான டிப்ஸ் தான் இது. குழந்தைங்க வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஜாதிக்காயின்னு இருப்போம், உரசி ஊத்துவோம். அந்த ஜாதிக்காயை எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்காக உரசி ஊத்த ஒரு கல்லு வச்சிருப்போம் இல்லையா, அந்த கல்லையும் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா பால் ஊத்தி தேய்ச்சிட்டே வந்தா ஃபேஸ்ல அப்ளை பண்ற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகும். அதை கொஞ்சமா கையில எடுத்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் பிளாக் டாட்ஸ் இருக்கோ அப்புறமா கருவளையம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் தண்ணியில வாஷ் பண்ணிடணும். சோப் எல்லாம் போடக்கூடாது. வாரத்துல ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பா அந்த கருப்பு எல்லாம் மாறிடும். குழந்தைங்களுக்கு கை கால் முட்டியில எல்லாம் கொஞ்சம் பிளாக்கா இருக்கும், அதுக்குமே இதை அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா கொஞ்சம் ஒயிட் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை பை.